பேட்டி எடுத்துகிட்டு மழை பேட்டி எடுத்து சொல்லிடுவோம் மழை பண்ணுற மாதிரி யாருமே எடுக்க முடியும் சொல்லல அவர் அப்படியே இருண்ணா ஆனால் கொஞ்சம் திரும்பிங்க ஆனால் இங்கே பாருங்க எழுதிங்களா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க பேப்பருக்கு. தமிழக அரசிடம் நாங்கள் வைக்கும் கோரிக்கைகள். இந்த மணிமண்டபத்தை தமிழக அரசிடமிருந்து நீண்ட போராட்டங்களுக்கிடையில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதேபோல் பூர்வாங்க தொழிலாளர்கள் எங்களுக்கான உரிமைகள், இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அடிப்படை வசதிகள், வாழ்வதற்கு தேவையான அனைத்து தொழில்களையும் செய்பவர்கள் இந்த 5 தொழில் விஸ்வகர்மாக்கள். இந்த விஸ்வகர்மாக்களின் பிள்ளைகள் கல்வியில் மேன்மையடைய தனி இடஒதுக்கீடு அவசியம் தரும்படி அனைத்து சமூகத்தினரையும் சமூகமாக நடத்தி கொண்டிருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நமது தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இன்று பிறந்தநாள். அவர்களிடம் மிகவும் தலைவணங்கி எங்கள் மக்களின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் மக்களுக்கான தனி இடஒதுக்கீடை நீங்கள் தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார், இப்போ மணிமண்டபம் வந்து அமைச்சிட்டாங்க. இதில் வந்து பல்வேறு தரப்புல இருந்தும் சரி, பல்வேறு அமைப்புகளும் சரி, நடிகரும் சரி. ஏன்னா மிகப்பெரிய முதல் நடிகர் சார் தான். ஆனால் இப்போ திரைத்துறையில் இப்போ சாருக்கான எந்த ஒரு முன்னெடுப்பானதும் இல்லை. அதுக்காக திரைத்துறைக்கு உங்கள் சார்பாக ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? நிச்சயமாக சார், நிச்சயமாக கொடுக்கணும். இது எங்கள் சமூக மக்களின் சார்பாகவும் நாங்கள் கொடுக்கிறோம். திரைத்துறையில் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் திரைத்துறையினர் வந்துட்டு மிகவும் சிறப்பாக நீங்கள் கொண்டாடுறீங்க, விழா நடத்துகிறீங்க. ஏன் முதல் சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் விழா எடுக்கணும், சிறப்பித்து தந்த பிறந்த நாளுக்கு கூட திரைத்துறையினர் இங்கே ஒரு சிறப்பான ஒரு விழாவை நடத்துறதுக்கான நீங்கள் முன் வருவதில்லை. ஏன் இந்த விஸ்வகர்மா மக்கள்ன்ற காரணத்துக்காக நாங்கள் ஒதுக்குறீங்களா? உங்கள் அனைவரையுமே நாங்கள் கேட்டுக்கிறேன், திரைத்துறையினர் அனைவரையும் கேட்டுக்கிறேன், நடிகர் சங்க தலைவர்களையும் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மக்கள் மேலே அக்கறை இல்லையா? இந்த இந்தியாவோட முதல் சூப்பர் ஸ்டார்னு உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவருக்கு உங்களுக்கு வழி நடத்தணும்னு உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்போ மேலோட்டமாக தான் நீங்கள் நடத்துக்கிறீங்களா? நீங்களும் அரசியல் கட்சிகள் பாரபட்சம் பார்ப்பது போல் நடிகர்களும் நீங்கள் நடிகர் சங்க தலைவர்களும் பாரபட்சம் பார்க்குறீங்க. அதுதான் உண்மை என்று நினைக்கிறீங்களா? இதை மாற்றணும்னா அடுத்த இந்த ஜெயந்தி விழாவில் நடிகர் சங்கத்திலிருந்து மிகவும் சிறப்பாக இந்த விழாவை நடக்கணும். அப்படி இருந்தால் தான் விஸ்வகர்மா மக்கள் உங்களையும் நம்புவாங்க. இல்லைனா அரசியல் கட்சிகள் போல தான் உங்களையும் நாங்கள் நினைக்க வேண்டியது இருக்கும் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இடஒதுக்கீடு தான் சார், பிசியிலேருந்து எம்பிசி வரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். நிறைய எங்களுடைய கோரிக்கைகள் கொடுக்கும்போது சட்டச்சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுலேருந்து. அதனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அடிப்படையில் நாங்கள் இந்த தொழிலாளர்கள் கொல்லர், தச்சர், இரும்பு வேலை செய்கிறவங்க கொல்லர், மர வேலை செய்கிறவங்க, தச்சு வேலை செய்கிறவங்க, பாத்திரம் செய்கிறவங்க கண்டார், சிற்ப தொழில்கள், கோயில்கள் இதெல்லாம் வடிவடிக்கிறவங்க சிற்பிகள், தங்க தொழில்கள் செய்கிறவங்க, நகை தொழில் செய்கிறவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த 5 தொழிலாளிகள் தான் இந்த நாட்டு மக்களுக்கு அடிப்படை வசதி வாழ்வதற்கான அனைத்து வேலைகளும் செய்கிறோம். இன்றும் எங்கள் மக்கள் பிள்ளைகள் பற்றையில் இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கான கல்வியில் இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்குறோம். அதனால் அந்த தமிழக முதல்வர் நினைச்சானாக்கா உள்ஒதுக்கீடு நிச்சயமாக கொடுக்க முடியும். அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், எங்கள் மக்கள் மேலே கருணை காமிக்கன்னு தான் கேட்குறோம். சரிங்களா? அதற்கு தமிழக முதல்வர் உங்கள் பிறந்த நாளில் எங்களுக்கு ஒரு பிறந்தநாள் பரிசாக நீங்கள் அளிக்கும்படி கேட்டுக்கிறோம். சார், அப்புறம் இன்னொன்று சார், இப்போ மணிமண்டபம் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு முதல் சூப்பர் ஸ்டாரை பற்றி இப்போ விஷயங்கள் தெரியல. இப்போ சாரோட உருவத்தில் மட்டும்தான் இருக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அவரை பற்றி தெரியணும்னா அவரோட படங்கள் குறித்த புகைப்படங்களோ இல்லைன்னா அவர் பயன்படுத்திய உபகரணங்களோ இங்கே பார்வைக்கு இருந்தால் ஒரு இதாக இருக்கும், கண்காட்சியாக இருக்கும். அதை பற்றி உங்கள் கண்டிப்பாக சார் கோரிக்கை அரசுகிட்ட வச்சுருக்கோம் சார். அதை இன்னும் அவங்க செயல்படுத்தலை. அதை செயல்படுத்தணும். வெறும் உருவத்தை மட்டும் கொடுத்துட்டா அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் கடந்து வந்த பாதை, சுதந்திர போராட்டத்துக்கு தன்னுடைய சொத்துக்களை வித்திருக்காரு, நிறைய பணமே வாங்காமல் நிறைய நாடகத்தை நடித்து கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட மாமனிதருக்கு ஏதோ தனிப்பட்ட ஒரு திரைத்துறையினர் மட்டும்தான்றதை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவருடைய வரலாற்றை இங்கே இடம்பெற வைக்கணும். அவங்களுடைய இதை கண்காட்சியாக நிறைவேறினா அவரோட பற்றிய வரலாறு தெரிய வரும். அதை நிச்சயமாக தமிழக அரசு நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்.